வணக்கம். இது உங்க நூற்றாற்று தமிழ். இந்த பதிவில வர எதுவுமே டிப்ஸோ, கால்ஸோ கிடையாதுங்க. ஸோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரையோ, இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டையோ கேட்டு ட்ரேட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரைடேவே பார்த்துருந்தோம். ஆ நம்ம நிஃப்டி இந்த வீக் வந்து கீழ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அண்ட் மறக்காதீங்க இந்த வீக் வந்து ஒரு முக்கியமான வீக்கு. ஏன்னா இந்த வீக்ல வந்து நெறையா முக்கியமான ஷேர்ஸ் லைக் HDFC, ரிலையன்ஸ்லாம் ரிசல்ட் குடுக்கறதுக்கான டேட்லாம் இந்த வீக்ல தான் வருது ஒட்டுக்கா. ஆக்சிஸ் பேங்க்கு, HDFC இந்த மாரி நெறையா இருக்கு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா HCL டெக் இது வருது. ஸோ இந்த வீக் ஒண்ணு பிரேக்கு இல்லன்னா மேக் இந்த மாரி தான் இருக்க போகுதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த வீக் ஒண்ணு மேக் பண்ணணும், இல்ல பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணி வந்ததுன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு மேபி 22,800 வரலாம். அரேல்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து எடுத்தேனான்னு பார்த்தா அப்படிலாம் இல்ல. சும்மா போயிட்டு இருக்கான். மேபி ரீட்ரேஸ் பண்ணிட்டு வரலாம். 1 ஹவர் கடையில பார்ப்போம். ஸோ கேப் டவுனுங்கிறதுனால அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு போகிறான். ஸோ நேத்தோடது இது ப்ளூ கலரில் வச்சு அந்த லைனை அப்படி டெலிட் பண்ணிடலாம். ஸோ நேத்தோட லோ நான் 23,350 தொட்டுட்டு மேபி இன்னைக்கு திருப்பி கீழே வரலான்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அது ரொம்ப வீக்காக தான் இருக்குது. எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி எதிர்பார்த்த மாதிரி நல்லா பயங்கர செல்லிங் ப்ரெஷர் பேங்க் நிஃப்டி கிட்ட தாங்க. பேங்க் நிஃப்டி இன்னும் 1 or 2 மந்த்தில் 44,400 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ஒரு சின்ன சப்போர்ட் இந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்குது. லைக் 46,400ல பார்க்கலாம். இந்த இது எடுக்கிறானா என்னென்னு இது க்ரீன் கலரில் மாற்றிப்போம். ஸோ இந்த இடத்த செக் பண்ணுறான்றதை பார்ப்போம். எடுத்தானா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு இண்டெக்ஸ் பாருங்கள். நம்மளோட போர்ட்ஃபோலியோ எத்தனை பேருக்கு வந்து கீழே விழுந்திருக்குன்றதை பாருங்கள். பயங்கரமாக விழுந்திருக்கும். நம்ம 70-80% ஷேரோடது ஜூன் மந்தோட லோவுக்கு வந்திருப்பான். அதாவது எப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுல அன்னைக்கான லோவுக்கு வந்திருப்பான். அதே வகையில் பாருங்கள். இன்னும் ஆனால் பெரிய பெரிய இண்டிசஸ் லைக் பேங்க் நிஃப்டி பாருங்கள் அந்த லோவுக்கு வரவே இல்லை. அந்த லோக்கே இன்னும் ஒரு 2,000 பாயிண்ட் இருக்குது. நிஃப்டி பாருங்கள் அந்த லோலாம் ரொம்ப கீழே 21,300. நம்ம இருக்குது 23,300. கிட்டத்தட்ட அது 2,000 பாயிண்ட் வரும் நிஃப்டி. அப்போ தான் ஜூன் மந்தோட லோக்கே வரும். அதுக்கே கிட்டத்தட்ட எவ்வளோ போக வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9-8% பக்கம் விழணும். அப்போனா தான் அது அவ்வளோ தூரம் வரும் இன்னைக்கு லோலேருந்து பார்த்தாலே. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு பேசாத கண்ணை மூடிட்டு நம்ம ஆனந்த் சீனிவாசன் சொல்கிற மாதிரி பேசிவ் ஃபண்ட்லேயே போட்டுட்டாலே காசு பார்த்துடலாம் போல். ரொம்ப ரொம்ப கஷ்டங்க உண்மையாகவே. யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஷேர்ஸ் பார்த்தோம். பட் அது ஆல்மோஸ்ட் மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு. இன்னும் நம்ம கீழே இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ளே நம்ம ஷேர் வந்து நெகட்டிவ் போயிடுச்சு. ஸோ இண்டெக்ஸ் பீட் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்க. ஸோ ரொம்ப பேசாமல் ஷேர் நியூஸ் போகலாம். என்எஸ்சி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. லைக் க்ரோ, ஏஞ்சல் ஒன், ஜீரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸு. 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 44% இயர் ஆன் இயர் அதிகமாக இருக்குது. அப்பா! கிட்டத்தட்ட இப்போ 5 கோடி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. 5 கோடி அக்கௌண்ட். யோசிச்சு பாருங்க. 5 கோடிங்கிறது 100 கோடியில கிட்டத்தட்ட வெறும் 5% தான். வெறும் 10% வந்தாலே நம்ம இங்கேருந்து மார்க்கெட் டபுள். மக்கள் டபுள். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய காசு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வருவாங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவாங்க, அடி வாங்குவாங்க, வாங்குவாங்க. அப்புறமா மியூச்சுவல் ஃபண்டுக்கே போயிடுவாங்க. இல்லை ஸ்டாக்ஸ்க்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் உள்ளே திறந்துருக்காங்க. இப்போ 5 கோடி மக்கள் நிறைய பேர் எஃபோர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டாக் புரோக்கர்ஸ் வைஸ் பார்த்தோன்னா இது செம்ம நியூஸுங்க. லைக் ஏஞ்சல் ஒன், க்ரோ, ஜீரோ தான். இப்போ ஏஞ்சல் ஒன்னுக்கு வந்து இது இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உபயோகப்பட்டிருக்குன்றது இந்த ஃபாலிங் மார்க்கெட்டில். ஸோ எந்த விதமான பெருசாக ப்ளஸ்லாம் இல்லை. லைக் 1% நெகட்டிவ்ல தான் இருக்கான். பட் ரீசெண்டாக கண்ணுக்கு தெரியாமல் நம்மால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் ஏஞ்சல் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. கண்ணுக்கே தெரியாமல் ப்ரோக்கரேஜ் ஏற்றிட்டாங்க. நம்ம கேஷ் மார்க்கெட்டில் ஈக்விட்டியில் ஷேர்ஸாக வாங்கினா முன்னெல்லாம் ஃப்ரீ. இப்போலாம் ப்ரோக்கரேஜ் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் அதனாலேயே இப்போ புதுசாக ஜெராதாவில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அக்கௌண்ட்டு. இதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் இந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 2,400 ரேஞ்சில் பார்க்கலாம். இங்கே வந்து ரிட்டர்ன் எடுக்கிறானா இல்லை என்னென்னு. இதை எடுத்துட்டா பரவாயில்ல, நிறைய பேர் காப்பாற்றலாம். ஸோ இந்த இடத்துல அப்படியே ரிவர்ஸ் ஆகி ஒரு 3,500 வந்தோன்னா நிறைய வாங்க வச்சவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பார்க்கலாம் சந்தோஷத்தை கொடுக்குறானா இல்லை முடிச்சு கட்டுறானா. இன்றைக்கி ரிசல்ட் இருக்குங்க ஏஞ்சல் ஒன்றுக்கு, மறக்கக்கூடாது. பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நல்ல சப்போர்ட் ரேஞ்சு கிட்ட தான் ட்ரேட் ஆகிறோம். இன்றைக்கி வர ரிசல்ட் ஒரு முக்கியமான ரிசல்ட்டாக இருக்குது ஏஞ்சல் ஒன்றை பொறுத்த வரைக்கும். நல்லா வந்தால் மேலே திருப்பி 3,500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 3,500 இல்லைனாலும் மார்க்கெட் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 3,000 வரலாம். ஒரு ₹500 கிட்டத்தட்ட 20% பார்க்கலாம் கொடுக்குறானன்றதை. அண்ட் அடுத்த ஷேர் போவோம். அடுத்த ஷேர் பார்த்தீங்கன்னா அதாவின் குரூப் கிட்ட தான். ஏன்னா 75,000 கோடி பாருங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க சத்தீஸ்கரில். 75,000 கோடிங்க. பா!
என்னென்ன மாரி விஷயத்துக்காக செலவு பண்றாங்கன்னா, ஐ மீன் லைக் இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னா, பவரு, சிமெண்ட் அங்க ஆரம்பிக்க போறாங்க. எஜுகேஷன், ஹெல்த் கேர் எஜுகேஷன் அவங்க என்ன பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. அண்ட் ஹெல்த் கேர்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. பட் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்புறம் டூரிசமுக்குலாம் செலவு பண்ற மாரி தெரியுது. பொறுத்து வந்து பார்ப்போம். என்னலாம் மேபி டூரிசம்ன்றதுனால அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் மாரி ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி தெரியல. இதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க. 75,000 கோடிங்க. சார் நம்ம ஸ்டாலின் இந்த மாரி நமக்கு ஒண்ணு கொண்டு வந்தா செம்மையா இருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் எங்கேருந்து இந்த காசு ரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏற்கனவே அமௌண்ட் கிடைக்காம அதானி வில்மர் வித்துக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ மக்கள்லாம் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐடிசி ஹோட்டல் டீமெர்ஜர் பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. முக்கியமான நியூஸு. ஸோ என்னன்னா, கிட்டத்தட்ட 125,00,00,000 ஷேர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் குடுக்க போறோம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் டேட் வந்து இந்த மந்த்துக்குள்ளார எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மந்த்ல இன்னும் ஒரு 20 நாள். ட்ரேடிங் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 நாள் அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நமக்கு வந்து எல்லார் அக்கவுண்ட்லயும் ஐடிசி ஹோட்டல் வந்துரும். பார்க்கலாம் என்ன ரேட்ல போடுறாங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு ரூ. 30 ரூ. 40 இறங்கியிருக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஐடிசி ஹோட்டல் அட்லீஸ்ட் ஒரு ரூ. 20னா 26னா என்ன ஒரு 200 ரேஞ்சில் லிஸ்ட் ஆகணும். அப்பதான் நம்ம காம்பன்சேட் பண்ண முடியும். இல்லன்னா நெகட்டிவ் தாங்க. ஆசைக்குன்னு ஒரு 10 ஷேர் வாங்குனேன். டீமேஜ் ஆகி வருதா என்னன்னு. பார்ப்போம் எவ்வளோல வருது லிஸ்ட் ஆகுதுன்னு. லிஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஏதோ ஒரு காமெடி வேணுமே. சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற மாரி. சரியா டக்குன்னு வரமாட்டேங்குது. ஸோ அந்த மாரி இந்த ரிசல்ட் சீசன் வந்துட்டாலே இந்த புரோக்கரேஜஸ்க்குலாம் கையிலேயே பிடிக்க முடியாது சின்ராசலாம். ஏதோ ஒரு டார்கெட் குடுத்துக்கிட்டே இருப்பாய்ங்க. இங்க பாருங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, மோத்திலால் ஓஸ்வால் ஒரு பைக்கால் குடுத்துருக்காங்க. யாருக்குன்னா கோல் இண்டியால. நம்ம இந்தியாலயே ஒரு ரெப்யூட்டடான ஒரு புரோக்கரேஜ் வந்து மோத்திலால் ஓஸ்வால்ங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஸோ டார்கெட் என்னன்னா ரூ. 480 சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் எப்படி ட்ரேட் ஆயிடுச்சுங்கிறத பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, இது நம்மாள் அப்படியே மலை மாரி ஏறுறான். "மலே நல்லா இருக்கியா மலே" அப்படிங்கிற மாரி. என்னங்க இது? டவுன்ஃபால்ல தான் இருக்கான். மாற்று கருத்தே இல்ல. அப்படியே கர்வ் பட்டன் மாரி போடுறான். வீக்லில பார்ப்போம் சப்போர்ட் நல்லா எங்க இருக்குன்னு. ஸோ 350 ரேஞ்ச் ஒரு நீட்டான சப்போர்ட்டா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அத உடைச்சானா ஒரு 320 அதெல்லாம் உடைச்சாங்கன்னா ஒரு டீசென்ட்டான சப்போர்ட்ன்றது 260ல இருக்குங்க. கவுல் இண்டியா. சாமி! பட் அவங்க சொல்றது என்னன்னா, இந்த இடத்துலேருந்து நம்ம மோத்திலால் சார் சொல்றது எங்க இருக்குன்னா, 480 கிட்டத்தட்ட 30% அப் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் மோத்திலால் சொன்ன மாரி நடந்ததுன்னா, 30% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துலேருந்து. பட் நான் வாங்குவேனான்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு சரியில்லங்க. கன்டினியூஸா ஃபால்ல தான் இருக்கு. இப்போ அடுத்து சின்ராஸ் வந்துட்டாங்க. வேற யாரும் இல்ல. நம்ம சிஎல்எஸ்ஏ தான். அவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஹூண்டாய் மோட்டருக்கு வந்து அப்கிரேட் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 25% அப் ஆகும்னு. எவ்வளோன்னா 2155 கிட்டத்தட்ட 20% அப் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹெச்எஸ்பிசி பார்த்தீங்கன்னா, 25% அப் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2200 போகும்னு சொல்லியிருக்காங்க. ஹூண்டாய்க்கு. ஹூண்டாய் எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். காலையில பார்த்தேன். எம்என்எம்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி துவைச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம் ஹூண்டாய. ஸோ ஹூண்டாய் மோட்டரு வந்ததுலேருந்து பெருசாலாம் இல்லைங்க. அப்படியே நீட்டா ட்ரேட் ஆயிட்டாங்க. ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள ட்ரேட் ஆகுறான். இத வச்சுலாம் சொல்லவே முடியாது என்ன ஆகும்னு. அண்ட் ஷேர் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நல்ல ஃபால்லேருந்து இப்போ ஒரு 1% ஃபால் தான் வந்திருக்கான். நல்ல ஃபால்ங்க பாருங்க. விக்கி பாருங்க செம்மையா இருக்குது. நல்லா சிலுவ மாரி இருக்கு பாருங்களேன். நல்லா சிலுவ மாரி அடிச்சிருக்காய்ங்க. டங்காரு. சரி ஓகேங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன முக்கியமான ஷேருக்கு ரிசல்ட் வருதுன்றத பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு ஜனவரி 13 பார்த்தீங்கன்னா, ஆனந்த் ரெடி மறக்கக்கூடாதுங்க. போனஸோ ஏதோ முடிவு எடுக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனந்த் ரெடி. நெக்ஸ்ட் ஏஞ்சல் 1 அப்புறம் டெல்டா காப்பு நம்ம சூதாட்ட கம்பெனி. சாரி அப்படி சொல்லக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் ஸ்போர்ட் கம்பெனி. HCL டெக் முக்கியமான ஷேர்ஸ்னா இந்த 4 பேர் முக்கியமான ஷேர் இன்னைக்கு ரிசல்ட் வருதுங்க. இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்மால மெல்ல மேல ஏறிட்டு இருக்கான். சொன்ன மாரி வந்துட்டான் கிட்டத்தட்ட ப்ளூ லைன் வந்துட்டான். கிட்டத்தட்ட லைட்டா இறங்கியிருக்கான். பட் பார்ப்போம் உடைச்சிட்டு போறானா, இல்ல சும்மா எட்டி பார்க்க வந்தானான்றத. என்னோட கணிப்பு எட்டி பார்த்துட்டு நம்மால திருப்பி 22,800 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் முக்கியமான ஷேர்ஸ் லைக் HDFCயா இருக்கட்டும், ஐசிஐசிஐயா இருக்கட்டும், பேங்க்லாம் ரொம்ப வொர்ஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸா இருக்குங்க. ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி மக்களே. மறந்துடாதீங்க. ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஆபத்தானது. நன்றி.